ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிளான, அதே சமயத்தில் ஒரு குட்டியான, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மினி விலாக்னு சொல்லலாம். என்றைக்கும் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சரி, இன்றைக்கி நம்ம ரெகுலராக செய்கிற வேலைகள் தான், அதை ஒரு சின்ன விலாகாக உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி எடுத்திருக்கிறேன். எப்பவும் பண்ணுற வேலை தான், ஆனால் நான் என்றைக்கும் வீடியோ பண்ணி கொடுத்ததில்ல. சரி, இன்றைக்கி கொடுப்போன்னு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கலாமா இல்லை வேறு மாதிரி வீடியோஸ் ஏதாவது கொடுக்கலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாலெல்லாம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுவேங்க. வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன். தூசு தட்டி எல்லாம் திரும்பவும் அரேஞ்ச் பண்ணி நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா? அதுதான் அங்கங்கே சின்ன கிளிப்பிங்காக கொடுத்துருக்கேன். வேறு ஒரு வேலை, முக்கியமான வேலைங்க ஒன்றும் இல்லை. ஆடி மாதத்துக்கு உண்டான வேலைகள் வேறு ஒரு முக்கியமான வேலையாக இருந்தனால பெருசாக வீடியோ எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து அது ஒரு விலாகாக இன்றைக்கி நான் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டேலாம் பசங்க வீட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக ஹாலெல்லாம் ரொம்ப கச்சன்னு எல்லாம் தலைகீழாக பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் அவங்க ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இது எல்லாம் தூசு தட்டி ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம நீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வைப்பேன். சோஃபா கவரெல்லாம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் மாற்றுவேன். சாட்டர்டே சண்டேஸில் கவரே இல்லாமல் கூட விட்டுருவேன். ஏன்னா நம்ம போட்டு வைப்போம், அவங்க களைச்சி வைப்பாங்க. அதனால் இந்த மாதிரி திங்கள் செவ்வாயில் போட்டு வச்சோம்னா நமக்கு அது சரியாக இருக்கும் இல்லைங்களா? வீக்லி ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். அதனால தான். கூடவே பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் என்கிட்ட புலம்புற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வீடு சின்னதாக இருக்குது, வசதி இல்லை, இல்லை பெருசாக இருக்குது, எல்லாம் ஜாஸ்தியாக இப்படி, அதனால் அது செய்ய முடியல, இதனால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. எது எப்படி இருந்தாலும் சரிங்க, எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்த நம்ம கண்டிப்பாக நல்லா நீட் பண்ணி நம்ம கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்க முடியும். வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம அதுக்கு காரணம் தேடிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு உண்டான வழியைத்தான் பார்க்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படியே நம்ம இன்றைக்கி குளித்து வீடெல்லாம் மாப் போட்டு விட்டு சாமி கும்பிட்றக்கு உட்காரக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, போகிற டைமில் கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்டுற வேலையெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நேற்றுக்கு கும்பிட்டதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிக்கலான்னு சொல்லி சரியாக எனக்கு 1 மணி ஆகிடுங்க. ஏன்னா இப்போ இந்த மயில் கோலமெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம அங்கே இருக்கும்போது நம்மளுக்கு நிலவாசலில் செவ்வாய்க்கிழமை போடுவேங்க. அதெல்லாம் ஒரு இதாக இருந்தது. இப்போ நம்மளுக்கு அது அமையல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறு எதுவும் பண்ணிக்கலாம். அது நம்மளோட கையில் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாருமே நமக்கு அது இல்லை, ஒன்று இருக்குது அப்படின்னாலும் நினைக்காதீங்க. எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு கண்டிப்பாக சிறப்பாக நம்ம அதை அமைச்சிக்க முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது முருகப்பெருமான் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தாரு. அவருக்கு நான் காணிக்கை எடுத்து வச்சுருக்கிறதான். அதுக்கு பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது குணா ஃபார் நாட் ஃபார் கேஷுங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டு தாங்க. கண்டிப்பாக குணான்ட்டு இல்லை, எந்த கடவுளாகட்டும் நம்மக்கிட்ட பணமோ பொருளோ எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நம்மக்கிட்ட உண்மையான பக்தியையும் நேர்மையையும், முக்கியமாக நம்ம அவங்கள வழிபாடு பண்ணுறோமோ இல்லையோ, மற்றவங்களுக்கு ஏதாவது தீங்கு பண்ணாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும்தான் எந்த கடவுளுமே கவனிக்குங்க. அதனால் அவர் சொன்னது சரிதான். ஆனாலும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் ஒரு காணிக்கை சின்னதாக எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வீட்டிலலாம் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு சம்பளம் வாங்குகிறோம் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா உடனே அம்மாட்ட, அப்பாட்ட, இல்லை ஹஸ்பண்ட்ட, ஒய்ஃப்கிட்ட, சிலர்லாம் குழந்தைங்க கையில் கொடுத்து கூட வாங்குவாங்க. சில வீடுகளெல்லாம் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்து செலவு பண்ணுவாங்க. அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கெல்லாம் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணினாங்க அப்படின்னுட்டா அவங்களுக்கு நம்ம ஏதாவது பிரியப்பட்டு செய்வோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம் இல்லைங்களா? அது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு பார்த்திங்கன்னா, அந்த கான்ட்ராக்டை அமைச்சு கொடுத்ததே முருகன் தான் சொல்லுவேங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நாங்கள் அது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாருங்க. எங்கள் வீட்டில் அவர் கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு பார்த்திங்கன்னா, எதிர்பார்க்காம அந்த சஷ்டி அன்னைக்கு, இந்த மாதம் வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டார். கோயம்புத்தூர்லேயே இருந்துட்டு நாங்கள் 14 வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனதே இல்லைங்க. இத்தனை வருஷத்தில் நான் அன்றைக்கி போயிருந்தோம். அங்கே நின்றுட்டு தான் சொன்னாங்க, சீக்கிரம் சாமி கும்பிடுமா, பக்கத்தில் இந்த மாதிரி அந்த கம்பெனிக்கு போகணும், இந்த விஷயமா போகணும்னு சொன்னார். அப்போ அந்த கோயிலை நின்று தாங்க கும்பிட்டேன். முருகா, உன்னை நம்பி தான் நான் போகிறேன், எங்களுக்கு ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா திரும்பவும் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தன்னைக்கு அடுத்த வாரமே மறுவாரமே போனோம். அதுவும் எதிர்பார்க்காம தான் திடீர்னு வேலை இல்லை, சும்மா இருக்கிறேன்னு கூப்பிட்டாரு. போனோம், கும்பிட்டேன், வீட்டுக்கு வந்தாச்சு. திரும்பவும் ஒரே வாரம் தான் திருப்பரங்குன்ற கும்பாபிஷேகத்தன்னைக்கு கும்பாபிஷேகத்தன்னைக்கு அந்த வேலையை நாங்கள் தொடங்குற மாதிரி, அந்த வேலையாண்டான ஃபஸ்ட்டு காசு எங்கள் கை கிடைக்கிற மாதிரி செஞ்சார். உடனே நாங்கள் அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன காணிக்கை எடுத்து வச்சு நான் பிரியப்பட்டு ஐயனுக்கு வச்சேன். ஏன்னா நம்ம கொடுக்கணும்னு நினச்சாலும் நம்மளால் முடியவே முடியாது. அவருக்கு கொடுக்குறக்கு நம்ம நல்லா ஆளே கிடையாது.
முதல்ல நம்மள உண்மையான பக்தியை காட்டுறோமாங்கிறதே சந்தேகம் தான். நம்ம சொல்லிக்கலாம் நம்ம அப்படி கும்பிடுறோம் இப்படி கும்பிடுறோம். ஆனால் முருகனுக்கு தெரியும். எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஸ்டார்ட் ஆகிக்கோங்க. பாய்.